ஹலோ மை டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்டில் 4, 5, 6 அடுத்து இருக்கிற 3 இயல் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 1, 2, 3 மூணாவது இயல் வந்து முடிச்சாச்சு. 6th ஸ்டாண்டர்டு 7th ஸ்டாண்டர்டு தமிழும் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம 4, 5, 6வது இயல் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ 4வது இயலுக்குள்ளே போகலாம். 4வது இயலில் வந்து ஃபுல்லாக கல்வி பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு கல்வி பற்றி சொன்னவர் யாருன்னு கேட்டால் குமரகுருபரர் தான். அழகாக சொல்லியிருப்பாரு. அதோட பாடல் வரிகள் நான் சொல்கிறேன். கற்றோருக்கு கல்வி நலனை கலனல்லால் மற்றொரு அணிகலன் வேண்டாமாம், முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார். அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலன்களுக்கு மேலும் அழகூட்ட வேறு அணிகலன்கள் தேவையில்லை. அதாவது இந்த எல்லா கல்லும் வச்சு ஒரு அணிகலன் நம்ம தயார்படுத்துறோம் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா அழகு சேர்க்கறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எந்த ஒரு மணியும் அதுல வந்து போட வேண்டாம். அது பார்க்கறதுக்கு அது சிம்பாலிக்காவே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது போலதான் கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு தரும். அதை விட வேற அணிகலன் அவருக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. கற்றவருக்கு வந்து அந்த கற்ற கல்விதான் அழகு. ஏன்னா கற்றவர் வந்து வெளியே போனா அவருக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குன்றது அதுலயே தெரியும். சோ கற்றவருக்கு அதை தவிர வேறு அணிகலன் தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு இந்த பாடல் வரிகள்ல. ஓகேங்களா? குமரகுருபரர் பத்தி பார்க்கலாம். குமரகுருபரர் காலம் 17ஆம் நூற்றாண்டு. தமிழுக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றினங்களை படைத்தவர் குமரகுருபரர். குமரகுருபரரின் நூல்கள் வந்து என்னென்னு பார்த்துக்கோங்க. கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ், நீதிநெறி விளக்கம். ஓகேங்களா? நீதிநெறி விளக்கம் பெயர் காரணம் எதற்காக வந்தது அப்படின்னா, மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டு காட்டுவதால் தான் அதுக்கு நீதிநெறி விளக்கம்னு பெயர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. நீதிநெறி விளக்கத்தில் உள்ள பாடல்கள் கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்கள். ஓகேங்களா? இந்த வெண்பா இதுவும் நல்லா படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? வெண்பாக்கள் வந்து எவ்வளோன்னா 102. அதுதான் இப்ப லைன் பார்த்தோம் இல்லைங்களா? கற்றோருக்கு கல்வி நலன கலனல்லால் மற்றொரு அணிகலம் வேண்டாமா, முற்று முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா யாரை அழகுக்கு அழகு செய்வார். இப்பாடல் நீதிநெறி விளக்கத்தின் 13வது பாடல்னு சொல்றாங்க. கலன் என்பதன் பொருள் வந்து அணிகலன், முற்ற என்பதன் பொருள் வந்து ஒளிர. கற்றவருக்கு அழகாவது அவரது கல்வி, கற்றவருக்கு வேறு அணிகலன் தேவையில்லை என்று கூறும் நூல் நீதிநெறி விளக்கம். கல்வி கரையில கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணிப்பல, தெளிதின் ஆராய்ந்த அறிவுடைய, கற்பவே நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து அப்படின்னு சொல்லி இது ஒரு 4 அடியார் வரிகள். இது இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு வரி கொடுத்துட்டு இதுல எந்த நூலுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து புத்தியை தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆலங்குடி சோமு வந்து ஒரு பாடல் எழுதியிருப்பாரு. ஆலங்குடி சோமியை பத்தி பார்க்கணும் அப்படின்னா, திரைப்பட பாடலாசிரியர்கள் ஒருவராக இருந்திருக்காரு. ஆலங்குடி சோமு பிறந்த ஊர் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி. ஆலங்குடி சோமு பெற்ற விருது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது. அப்ப தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்ற திரைப்பட பாடல் ஆசிரியர் அப்படின்னு கேட்டா நீங்க யாருன்னு அடிக்கணும்? ஆலங்குடி சோமுன்னு அடிக்கணும். ஓகேங்களா? அவரோட வரிகள் பாருங்க. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு, ஆத்திரம் கண்ணை மறத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு, உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு, மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ள மாணிக்க கோயிலப்பா, இங்கே இருப்பது சிலம் காலம் இதற்குள் ஏனோ அகம்பாவம்னு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? இந்த லைனை படிச்சாலே என்ன சொல்ல வராரு நமக்கு நல்லாவே புரிஞ்சிடும். ஓகேங்களா? கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு, ஆத்திரம் கண்ணை மறத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு அப்படின்னு. டக்குன்னு கோவம் வந்தோடனே நம்ம யாராவது திட்டிடுவோம். ஆனா அந்த ஒரு செகண்ட் வந்து யோசிச்சு நம்ம அறிவுக்கு அங்க என்ன நடந்துச்சு, எதனால இப்படி பண்ணாங்க அப்படின்னு யோசிச்சா அந்த இடத்துல நம்ம அந்த ஆத்திரப்படுறதுக்கான அவசியம் இருக்காது. சோ அந்த அறிவுக்கு வேலை கொடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உன்னை அழைத்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. தடம் என்பதன் பொருள் வந்து அடையாளம், அகம்பாவம் என்பதன் பொருள் வந்து செருக்கு. ஓகேங்களா? அடுத்து பல்துறை கல்வி. மனிதன் விலங்கிலிருந்து மாறுபட்டு உயர்ந்து நிற்பதற்கு அடிப்படையா விளங்குவது எதுன்னு சொல்றாங்க? கல்வி. பல்துறை கல்வி எனும் கட்டுரை இளமை விருந்து என்னும் நூலிலிருந்து தொகுக்கப்பட்டது. இளமை விருந்து என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டா திருவிக்கா. திருவிக்காவின் முழு பெயர் என்ன? திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார். திருவிக்கா ஈடுபாடு கொண்ட துறைகள் எதெல்லாம்? அரசியல், சமுதாயம், சமயம், தொழிலாளர் நலன். சிறந்த மேடை பேச்சாளராக விளங்கியவர் யாருன்னு கேட்டா திருவிக்கா. திருவிக்காவின் சிறப்பு பெயர் தமிழ் தென்றல். திருவிக்கா எழுதிய நூல்கள் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு.
திருவிக வந்து இந்த உரைநடையில சில வரிகள் சொல்லியிருப்பாரு. அந்த மொத்தமும் நமக்கு தேவையில்லை, பட் இம்பார்ட்டண்டா இருக்கிற சில வரிகளை நம்ம பார்த்தாகணும். ஓகேங்களா? அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி. கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை என்பதை விளக்கவே இளமையில் கல் என்னும் முதுமொழி பிறந்தது. இந்நாளில் நிலவி வரும் கொள்கை ஏட்டுக்கல்வியே கல்வி என்னும் ஒரு கொள்கை. ஒரு தொழிலில் நுழைவதற்கு கல்வி ஒரு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. தொழில் நோக்குடன் கல்வி பயிலுதல் வேண்டா என்றும் அறிவு விளக்கத்தின் பொருட்டு கல்வி பயிலுதல் வேண்டும் என்றும் இயற்கை அன்னை எச்சரிக்கை செய்கிறார். அதாவது இப்ப நம்ம கல்வி கற்கிறோம் அப்படின்னா ஒரு வேலைக்காக தான் அந்த கல்வியை கற்கிறோம்னு நினைச்சு நம்ம கத்துட்டு இருக்கோம். ஆனா அது அப்படி கிடையாது. கல்வின்றது ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஒரு உன்னதமான விஷயம். அது வேலைக்காக மட்டும் நம்ம கற்க கூடாது. அதை வச்சு நிறைய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் தலையாயது காவிய இன்பம். இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இது கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க, இல்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இயற்கை ஓவியம் எனப்படுவது 10 பாட்டு. இயற்கை இன்பக்களம் எனப்படுவது கலித்தொகை. இயற்கை வாழ்வில்லம் எனப்படுவது திருக்குறள். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இயற்கை தவம் எனப்படுவது சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் எனப்படுவது கம்பராமாயணம். இயற்கை அன்பு எனப்படுவது பெரிய புராணம். இயற்கை இறையுறையுள் தேவார திருவாசக திருவாய் மொழிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட் தான். கொடிய காட்டு வேழங்களையும் மயக்குறச் செய்வது பாணர்த்தம் யாழ். நாடக கல்வி வாழ்விற்கு வேண்டா என்று யான் கூறேன். உலக வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாது அறிவியல் என்னும் அறிவுக்கலை. புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழுக்கொம்பு போன்றது. அறிவியல் என்னும் அறிவுக்களை இளைஞர் அருகில் பரவல் வேண்டும். இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவர் என்னன்னா அறிவியல் கல்வி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேணும்ன்றாரு. நாடக கல்வி, அறிவுக்கலை இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் நம்ம இளைஞர்களுக்கு மத்தியில வந்து அது ஒரு பரவலா இருக்க வேணும்னு சொல்றாரு. ஓகேங்களா? கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அல்ல, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறியாகும்னு கூறியவர் யாருன்னு கேட்டா விஜயலட்சுமி பண்டிட். ஓகேங்களா? இந்த வரிகள் கொடுத்து இது யாரோட கூட்டுன்னு கேட்டா கூட விஜயலட்சுமி பண்டிட்னு அடிக்கணும். ஐநாவின் முதல் பெண் தலைவர் யாருன்னு கேட்டா விஜயலட்சுமி பண்டிட். ஓகேங்களா? ஓகே. ஏழென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலென்று கல்வி, பலர் கெட்டாதென்னும் வீடென்று கல்வி, ஒரு தேர்வு தந்த விளைவன்று கல்வி, அது வளர்ச்சி வாயில் அப்படின்னு இந்த வரிகள் யாரு பாடினாங்கன்னு கேட்டாங்கன்னா குலோத்துங்கன். ஓகேங்களா? அடுத்த ஆன்ற குடிப்பிறத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை இருக்கும். மனிதனின் உள்ளத்தில் புதைந்து கிடக்கும் நற்பண்புகளை வெளிக்கொண்டு வருவதும் அவனது வாழ்வில் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதும் கல்வியின் நோக்கங்களாகும். ஆன்ற குடிப்பிறத்தல் என்னும் கட்டுரை இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டா ஓர் ஆரம்ப ஆசிரியரின் குறிப்புகள், ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள். இந்நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டா பீசா குப்புசாமி. பீசா குப்புசாமி ஒரு சிறுகதை ஆசிரியர். பீசா குப்புசாமி தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டா பீசா குப்புசாமி. ஓகேங்களா? அன்புடைமை என்ற ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்னும் குறளின் பொருள் என்னன்னா அன்புடையவர்களாய் இருப்பதும் சிறந்த குடியில் பிறந்திருப்பதும் பண்புடைமை என்று சொல்லப்படும் சொல்றாங்க. ஆன்ற குடிப்பிறத்தல் என்றால் சிறந்த குடி உன்னிடமிருந்து பிறக்க வேண்டும் என்பதாக பொருள் சொன்னவர். ஓகே. எப்படின்னா ஆன்ற குடிப்பிறத்தல்னா நம்ம இடத்துல இப்போ நம்ம வேர்ல்டுலயா இருக்கட்டும், இல்ல நம்ம ஸ்டேட்லயா இருக்கட்டும், ஏதாவது இல்ல ஒரு நம்ம ஊர்லயா இருக்கட்டும், ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கணும்னா எல்லாரும் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் மாற்றம் உன்னிலிருந்து தொடங்க வேண்டும் அப்படின்னு. அதை தான் சொல்றாரு. ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் உன்னிடமிருந்து தான் பிறக்க வேண்டும் சொல்லி பீசா குப்புசாமி சொல்றாரு. ஓகேங்களா? அன்புடையவனாக இருத்தலும் குடும்பத்தின் வசை நீங்குமாறு ஒரு புது தலைமுறை உன்னிலிருந்து தொடங்குவதும் பண்புடைமை என்று சொல்லப்படும் என்று அந்த திருக்குறளுக்கு பொருள் சொன்னவர் யாருன்னு கேட்டா பீசா குப்புசாமி. அதாவது திருவள்ளுவர் ஒரு பொருள் சொல்லியிருக்காரு, பீசா குப்புசாமி ஒரு பொருள் சொல்லியிருக்காரு அந்த திருக்குறளுக்கு. ஓகேங்களா? அடுத்து இலக்கணம் வேற்றுமை. ஓகேங்களா? பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்பர். இதற்காக பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகளை வேற்றுமை உருபுகள் என்று கூறுவர். ஓகேங்களா? சில இடங்களில் உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்களோ வேற்றுமை உருபாக வருவதும் உண்டு. அவற்றை சொல்லுருபுகள் என்பர். ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார். இதில் ஆள் என்பது வேற்றுமை உருவாக வந்துள்ளது. இதெல்லாம் எக்ஸாம்பிள் தான். நீங்க இதுல எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஜஸ்ட் சும்மா வாசிச்சு விட்டா வந்து இது புரியாது. இதுக்கான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வேற்றுமைனா என்னன்னு புரியும். இதுல மொத்தம் 8 வேற்றுமை இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? வேற்றுமை வந்து 8 வகைப்படும். அவை முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை என்று 8 இருக்கு. ஓகேங்களா? முதல் மற்றும் 8ஆம் வேற்றுமைக்கு வந்து உருபுகள் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உருபு இருக்கும். இந்த ஐயாளுக்கு இன்னது கண் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அந்த உருபுகள் வச்சுதான் வேற்றுமையை பிரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதுதான் முதல் 2, 3, 4 சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இதுல முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபுகள் கிடையாது. நடுவுல இருக்கிற மித்த 6க்கும் வந்து உருபுகள் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னென்ன பார்க்கலாம். ஓகேங்களா? முதல் வேற்றுமை பாருங்க. பெரும்பாலான சொற்றொடர்களில் எழுவாய்
செயப்படு பொருள் பயனிலை ஆகிய 3 உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும். எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமைன்னு சொல்றாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்திருப்பாங்க பாருங்க. பாவை வந்தாள். ஓகேங்களா, இதுல பாவைன்றது எழுவாயா இருக்குங்களா? முதல் வேற்றுமை. வேற்றுமை எழுவாய் வேற்றுமை என்றும் குறிப்பிடும். அப்போ முதல் வேற்றுமை என்னன்னு சொல்றாங்க? எழுவாய் வேற்றுமைன்னு குறிப்பிடலாம். ஓகேங்களா, எடுத்துக்காட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாவை வந்தாள் அப்படின்னு. அப்போ முதல் வேற்றுமைக்கு வந்து உருபுகள் கிடையாதுன்னு சொல்றாங்க. இதுல எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை இது 3 தான் இடம்பெறும்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து இரண்டாம் வேற்றுமைன்னு பார்த்தா இரண்டாம் வேற்றுமை உருபு வந்து ஐன்றாங்க. கபிலர் பரணரை புகழ்ந்தார். கபிலரை பரணர் புகழ்ந்தார். இவ்விரு தொடர்களையும் கவனிங்கள். இரண்டாம் வேற்றுமை உருபு என்னன்னு கேட்டா ஐன்னு சொல்லணும். ஓகேங்களா, எந்த பெயருடன் இணைகிறதோ அப்பெயர் செய்யப்படு பொருளாக மாறிவிடுகிறது. இவ்வாறு ஒரு பெயரை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் தான் இது வந்து இரண்டாம் வேற்றுமைன்றாங்க. ஓகேங்களா, இரண்டாம் வேற்றுமை வந்து செய்யப்படு பொருள் வேற்றுமை என்றும் கூறுவர். அப்போ ஒவ்வொன்றுக்கும் இன்னொரு பேர் இருக்கு, அது என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறோம். கண்டிப்பா இல்ல கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, இரண்டாம் வேற்றுமை வந்து ஆக்கல், அழித்தல், அடைதல். இதுல எல்லாத்திலும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க பாருங்க. ஆக்கல்ல வந்து கரிகாலன் கல்லணையை, இங்க ஐ வருதுங்களா, அப்போ கல்லணையை கட்டின, இது ஆக்கல்ல வரும். அழித்தல்ல பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். அடைதல்ல கோவலன் மதுரையை அடைந்தான். நீத்தல்ல காமராசர் பதவியை துறந்தார். ஒத்தல்ல தமிழ் நமக்கு உயிரை போன்றது. உடைமையில வள்ளுவர் பெரும் புகழை உடையவர்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து மூன்றாம் வேற்றுமை ஆள், ஆண், ஒடு, ஓடு ஆகிய 4ம் மூன்றாம் வேற்றுமைக்கு உரிய உறுப்புகள் ஆகும். அப்போ ஒவ்வொரு வேற்றுமைக்கு என்னென்ன உறுப்புகள்னு பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா, ஆள், ஆண், ஒடு, ஓடு இது 4மே வந்து மூன்றாம் வேற்றுமையில வரும்னு சொல்றாங்க. இவற்றுள் ஆள், ஆண் ஆகிய கருவி பொருள், கருத்தா பொருள் ஆகிய 2 வகையான பொருள்களில் வரும். கருவி பொருள் முதல் கருவி, துணைக்கருவி என 2 வகைப்படும். கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது முதற்கருவி. மரத்தால் சிலை செய்தான், ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி. உளியால் சிலை செய்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ மரம்ன்றது வந்து முதல் கருவின்றாங்க. ஏன்னா மரத்துல தான் வந்து ஒரு சிலையை செய்ய முடியும். அதுக்கு பயன்ஃபுல்லா அதை வந்து ஒரு மரத்தை வந்து சிலையா மாத்துறதுக்கு அவருக்கு என்ன பயன்படுது அப்படின்னா உளி வச்சுதான் அந்த மரத்தை வந்து செதுக்கி ஒரு உருவமா உருவாக்க முடியும். அப்போ ஒரு சிலையா உருவாக்க முடியும். அப்ப அதுக்கு துணையா இருக்கிறது எது? உளி. அப்ப அதுதான் துணை கருவின்றாங்க. அப்ப முதற் கருவி எது, துணை கருவி எதுன்னு பாத்துக்கணும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க. கருத்தா பொருள் ஏவுதல் கருத்தா, ஏற்றுதல் கருத்தா என 2 வகைப்படும். பிறரை செய்ய வைப்பதுதான் ஏவுதல் கருத்தான்றாங்க. அதற்கு எடுத்துக்காட்டு வந்து கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. ஓகேங்களா, கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டதுன்றது வந்து ஒரு ஏவி கூறுவது, அது ஏவுதல் கருத்தா. தானே செய்வது ஏற்றுதல் கருத்தான்றாங்க. சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது, இது வந்து ஏற்றுதல் கருத்தா அப்படின்றாங்க. ஆண் என்னும் உருபு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் இடம்பெறும். புறந்தூய்மை நீரான் அமையும் அப்படின்னு சொல்றாங்க. ஒடு, ஓடு ஆகிய 3ஆம் வேற்றுமை உருபுகள் உடனிகழ்ச்சி பொருளில் வரும். உடனிகழ்ச்சி பொருள் வரும். தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உடனிகழ்ச்சி பொருள்ல வரும்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து 4ஆம் வேற்றுமை. 4ஆம் வேற்றுமைக்கு உரிய உருபு வந்து கூ என்பதாகும். இது கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருட்களை வரும் சொல்றாங்க. கொடைன்னு பார்த்தா முல்லைக்கு கூ வருதுங்களா, அப்ப முல்லைக்கு தேர் கொடுத்தான். பகைன்னு பார்த்தா புகை மனிதனுக்கு பகை. நட்புன்னு பார்த்தா கபிலருக்கு நண்பர் பரணர். தகுதி கவிதைக்கு அழகு கற்பனை. அதுவாதல் தயிருக்கு பால் வாங்கினான். பொருட்டு தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். முறை செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ. எல்லை தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து தெரிந்து தெளிவோம். 4ஆம் வேற்றுமை உருவுடன் கூடுதலாக ஆக என்னும் அசை சேர்ந்து வருவதும் உண்டு. எடுத்துக்காட்டு கூலிக்காக வேலைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, மேபி இந்த வார்த்தையெல்லாம் கொடுத்துட்டு இது எந்த இது வேற்றுமைன்னு கேட்கலாம், நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து 5ஆம் வேற்றுமை. இன், இல் ஆகியவை 5ஆம் வேற்றுமை உருபுகள். அப்போ 5ஆம் வேற்றுமை உருபுகள் எதெல்லாம்? இன்னும், இல்லும். ஓகேங்களா, இவை நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது போன்ற பொருள்களில் வரும். நீங்கள்னா தலையின் இழிந்த மயிறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொருளை வரும்னு சொல்றாங்க. ஒப்புனா பாம்பின் நிறம் ஒரு குட்டி. எல்லைனா தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல். ஏதுனா ஸ்லேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து 6ஆம் வேற்றுமை. இப்போ அது, ஆது, ஆ ஆகியவை 6ஆம் வேற்றுமை உறுப்புகள் ஆகும். இவ்வேற்றுமை உரிமை பொருளில் வரும். உரிமை பொருளை கிழமை பொருள் என்றும் கூறுவர். அப்போ பாருங்க, உரிமை பொருளை கிழமை பொருள் என்றும் கூறுவர். எடுத்துக்காட்டு ராமனது வில் நண்பனது கை அப்படின்னு சொல்றாங்க. ராமனது வில் நண்பனது கை. அது, அது ஆகிய உறுப்புகளை இக்காலத்தில் பயன்படுத்துவதில்லைன்றாங்க. ஓகேங்களா, அது, ஆது, ஆ இதுல ஆதும் ஆவும் இக்காலத்துல பயன்படுத்துறது இல்லைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து இல் என்னும் உறுப்பு 5ஆம் வேற்றுமையிலும் 7ஆம் வேற்றுமையிலும் உண்டு. நீங்கள் பொருளில் வந்தால், இது இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க. அதாவது இல்லைன்ற ஒரு உருபு வந்து 5ஆம் வேற்றுமையில வருதாமா, 7ஆம் வேற்றுமையில வருதாமா. இதுல 5ஆம் வேற்றுமையில வர்றது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் பொருளில் வந்தால் அது 5ஆம் வேற்றுமையாவும், இடப்பொருளில் வந்தால் அது 7ஆம் வேற்றுமையாவும் கருதப்படணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து 7ஆம் வேற்றுமை. 7ஆம் வேற்றுமைக்கு உரிய உருபு கண்,
மேல், கீழ், கால், இல், இடம் போன்ற உருபுகளும் உண்டு. இடம், காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் 7ஆம் வேற்றுமை உருபு இடம்பெறும். எடுத்துக்காட்டு, எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது, இரவின் கண் மழை பெய்தது வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து 8ஆம் வேற்றுமை. இது விழிப்பொருளில் வரும் படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே விழி வேற்றுமை என்கிறோம். இவ்வேற்றுமைக்கு என்று தனிய உறவு கிடையாது. பெயர்கள் திரிந்து அண்ணன் என்பதை அண்ணா என்றும் புலவர் என்பது புலவரே என்றும் மாற்றி வழங்குவது 8ஆம் வேற்றுமைன்றாங்க. ஓகேங்களா. அப்போ 1ஆம் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் வந்து இது கிடையாது, உருபு கிடையாது. ஓகேங்களா. அதனால நான் வச்சுக்கோங்க. கலைச்சொல் பார்க்கலாம். பஞ்சுவேஷன்னா நிறுத்தக்குறி, ஆர்னமெண்ட்னா அணிகலன், டேலண்ட்னா திறமை, டிரான்ஸ்லேஷன்னா மொழிபெயர்ப்பு, அவேர்னஸ்னா விழிப்புணர்வு, ரிஃபார்ம்னா சீர்திருத்தம். அடுத்து இயல் 5. குழலினிது யாழினிது. திருக்கேதாரம். இதுல ஃபுல்லா இசையை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. உயிர்கள் அனைத்தையும் இசைவிப்பது இசை. திருக்கேதார பதிகம் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டா தேவாரம். தேவாரம் பாடிய மூவர் யாருன்னு கேட்டா சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். தேவாரத்தை தொகுத்தவர் யாருன்னு கேட்டா நம்பியாண்டார் நம்பி. சுந்தரரின் சிறப்பு பெயர்கள் நம்பியாரூர், தம்பிரான் தோழர். 12 திருமுறைகளுள் 7ஆம் திருமுறையாக இடம்பெற்றவை எதுன்னு கேட்டா சுந்தரர் பாடிய தேவார பாடல்கள். சேக்கிழாரின் பெரிய புராணத்துக்கு முதல் நூலாக அமைந்தது சுந்தரர் இயற்றிய திருத்தொண்ட தொகைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து தேய் கூட்டல் ஆரம் என்றால் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை என்றும், தேய் கூட்டல் வாரம் என்றால் இனிய இசை பொருந்திய பாடல் என்றும் பொருள்படும். பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. அப்ப பதிகத்துக்கு எவ்வளோன்னு கேட்பாங்க, 10, 20, 30, 100 கேட்பாங்க. அப்ப பதிகம் அப்படின்னா 10. ஓகேங்களா. பின்வரும் சுந்தரரின் கேதார பதிக வரிகள் பார்க்கலாம். பண்ணின் தமிழ் இசைப்பாடையின் படவை முழவு அதிர, கண்ணின் ஒளி கனகச்சனை வைரம் நவை சொரிய, மண்ணிஞ்சன மத வேழங்கள் மணிவாரி கொண்டு எரிய, கின் என்று இசைமுரலும் திருக்கேதாரம் எண்ணீரே அப்படின்னு சொல்லி அந்த திருக்கேதாரம், அதாவது அவங்க ஊரை வந்து பெருமைப்படுத்தி இருப்பாரு. ஓகேங்களா. அடுத்து சொல்லும் பொருளும். பண் அப்படின்னா இசை, மதவேழங்கள்னா மத யானைகள், முரலும்னா முழங்கும், பழவைனா முதிர்ந்த மூங்கில், கனகச்சுன பொன்வண்ண நீர்நிலை. ஓகேங்களா. முதிர்ந்த மூங்கில்கள் ஆகிய கருவி எதுன்னு கேட்டா புல்லாங்குழல். வைரங்களை போன்ற நீர்த்திவிலைகளை வாரி இறைப்பவை பொன்வண்ண நீர்நிலை. மணிகளை வாரி வாரி வீசுபவை வந்து மத யானைகள். இது எல்லாமே வந்து இருக்கிற ஒரு ஊரு எதுன்னு கேட்டா திருக்கேதாரம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. அடுத்து பாடறிந்து ஒழுகுதல். பாடறிந்து ஒழுகுதல் என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டா கலித்தொகை. ஓகேங்களா. இது ஒரு கலித்தொகை பாடல். கலிப்பா என்னும் பாவகையால் ஆன நூல். 150 பாடல்களை கொண்டது. 150 பாடல்கள் கொண்டது. இதுல குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தற்களி, பாலைக்களி எனும் 5 பிரிவுகளை கொண்டது. இப்பாடலை எழுதியவர் யாருன்னு கேட்டா நல்லந்துவனார். கலித்தொகையை தொகுத்தவரும் நல்லந்துவனார் தான். நெய்தற்களி பாடல்களை இயற்றியவர் யாருன்னு கேட்டா நல்லந்துவனார். ஓகேங்களா. சொல்லும் பொருளும் பார்க்கலாம். அளந்தவர் அப்படின்னா வறியவர், செரா அமைனா வெறுக்காமை, நோன்றல்னா பொறுத்தல், மரா அமைனா மறவாமை, கிளைனா உறவினர், பேதையர்னா அறிவற்றவர், போற்றார்னா பகைவர், பொறைனா பொறுமை. ஓகேங்களா. இதோட பாடல் வரிகள் பார்க்கலாம். ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்த உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பு எனப்படுவது தன்கிளை செராமை, அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல், செறிவு எனப்படுவது கூறியது மறாமை, நிறை எனப்படுவது மறைப்பிறர் அறியாமை, முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் ஒவ்வல், பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இல்வாழ்வு என்பது வந்து வறியவர்களுக்கு உதவி செய்தல், அதே மாதிரி பாதுகாத்தல் என்பது அன்புடையோரை பிரியாது வாழ்தல், அதே மாதிரி பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல், அன்பு எனப்படுவது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல், அறிவு எனப்படுவது அறிவற்றவர் கூறும் சொற்களை பொறுத்தல், செறிவு எனப்படுவது முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல், நிறை எனப்படுவது மறைப்பொருளை பிறர் அறியாமல் காத்தல், நீதிமுறை எனப்படுவது குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குதல், பொறுமை எனப்படுவது தம்மை இகழ்வாரையும் பொறுத்தல். நாம் ஒவ்வொருவரும் இத்தகைய பண்பு நலன்களை பின்பற்றி வாழ வேண்டும் என்று இந்த கலித்தொகை பாடல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து உரைநடை. நாட்டுப்புற கைவினை கலைகள். மிகவும் பழமையான கைவினை கலைகள் ஒன்றுதான் மண்பாண்ட கலைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. என்னது மண்பாண்ட கலை. தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூர்ல வந்து முதுமக்கள் தாளிகள் கிடைத்துள்ளன. அதே மாதிரி நாகை மாவட்டம் செம்பியன்கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் ஏராளமான சுடுமண் பொருட்கள் கிடைத்துள்ளன. பானை செய்யும் சக்கரத்தோட பெயர் வந்து திருவை. பானை செய்தலுக்கு பானை வனைதல் அப்படின்ற மரபு சொல்லு இருக்கு. மண்பாண்ட கலையின் இன்னொரு வளர்ச்சி நிலைதான் வந்து சுடுமண் சிற்ப
சிற்பக்கலைன்றாங்க. இதை வந்து ஆங்கிலத்துல டெரகோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, என்னது டெரகோட்டா. கல்மூங்கில், மலைமூங்கில், கூட்டு மூங்கில் என்ன 3 வகை மூங்கில் உள்ளது. அவற்றில் கூட்டு மூங்கில்களை கைவினை பொருள் செய்வதற்கு ஏற்றவைன்றாங்க. குழந்தைகளை படுக்க வைக்க தடுக்குப்பாய், உட்கார்ந்து உண்ண உதவுவது பந்திப்பாய், உட்காரவும் படுக்கவும் உதவுவது திண்ணைப்பாய், திருமணத்துக்கு பயன்படுத்துவது பட்டுப்பாய், இஸ்லாமியர் தொழுகைக்கு பயன்படுத்துவது தொழுகைப்பாய். முற்காலத்தில் பாய்மர கப்பலிலும் பயன்பட்டது கூட பாய்தான்றாங்க. இதனை புறநானூறு என்ன சொல்லுது அப்படின்னா கூம்போடு மீப்பாய் களையாது அப்படின்னு சொல்லுது. பிரம்பு என்பது கொடுவகை சார்ந்த ஒரு தாவரம். இதன் தாவரவியல் பெயர் என்னன்னு கேட்டா கலாமஸ் ரொட்டாங். நமது தேவைக்காக அசாம், அந்தமான், மலேசியா இடங்களிலிருந்து தருவிக்கப்படுகிறதுன்றாங்க. ஓகேங்களா. அடுத்து தமிழரோட இசைக்கருவிகள். ஒரு சொல்லின் பொருள் அறிய பயன்படுவது என்னது? அகராதி தான். ஒரு பொருள் குறித்த அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்ள பயன்படுத்துவது கலைக்களஞ்சியம். கலைக்களஞ்சியத்தில் பெரும்பாலும் தகவல்கள் அகர வரிசையில் தொகுக்கப்பட்டிருக்கும். மக்களின் உள்ளத்தில் எழுந்த உணர்ச்சிகள் குரல் வழியாக அல்லது செயற்கை கருவி ஒன்றின் வழியாக வெளிப்படுவதா இசைன்னு சொல்றாங்க. நகை, அழுகை, வீரம் உள்ளிட்ட 9 சுவைகளை அளிக்கக்கூடிய கலையாக பிறந்ததுதான் இசைன்றாங்க. இசையின் இருவகை, குரல் வழி இசை, கருவி வழி இசை அப்படின்னு சொல்றாங்க. இசையின் இனிமைக்கு துணை செய்பவை வந்து இசைக்கருவிகள். இசைக்கருவிகள் தோன்றி வளர காரணம் என்னன்னா கால தேவைகளும் சமயச்சரங்களும் திருவிழாக்களும். இசைக்கருவிகளின் வகைகள் குரல் இசைக்கு மட்டும் பயன்படுபவை, நாடகத்திற்கு மட்டும் பயன்படுபவை, இரண்டுக்கும் பயன்படுபவை. இப்ப இசை இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போம்னு ஒரு 2 நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். அதுதான் இசை இல்லைனாலும் நம்மளால இருந்திருக்க முடியாது. அதே மாதிரி இசை கருவிகள் இருந்தனால இசையவே உருவாக்க முடிந்தது அப்படின்னு சொல்றாங்க. இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் பேர் என்னன்னு கேட்டா பாணர். ஓகேங்களா. நல்லியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள் என்னும் கூறும் நூல் எதுன்னு கேட்டா புறநானூறு. இசைக்கருவிகளின் வகை வந்து 4 வகைன்றாங்க. என்னெல்லாம்னா தோல் கருவி, நரம்பு கருவி, காற்று கருவி, கஞ்ச கருவி. இதுக்குள்ள நிறைய கருவிகள் வந்து சொல்லியிருப்பாங்க. விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் வந்து தோல் கருவிகள். தோல் கருவி எடுத்துக்காட்டு என்ன? முழவு, முரசு. நரம்பு அல்லது தந்திகளை உடையவை நரம்பு கருவிகள், அதாவது யாழ், வீணை. காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை காற்று கருவிகள், அதாவது குழல், சங்கு. ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை எதுன்னு கேட்டா கஞ்ச கருவிகள். எடுத்துக்காட்டு வந்து சாளரா, சேகண்டி. உடுக்கை தோல்கருவி வகைகளை சேர்ந்தது. உடுக்கை என்பது இடை சுருங்கிய ஒரு கைப்பறை. உடுக்கையின் உடல் பித்தளையால் ஆனது. உடுக்கையின் வாய்ப்பகுதி ஆட்டுத்தோலால் பொருத்தப்பட்டிருக்கும். உடுக்கையின் வலது வாயின் மீதுதான் அடிப்பர். பெரிய உடுக்கையின் பெயர் தவண்டை, சிறிய உடுக்கையின் பெயர் குடுகுடுப்பை. இதுல ஃபுல்லா இசைக்கருவியை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ அதுல இம்பார்ட்டண்டா இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கணும். தில்லையில் நடனமாடும் நடராசன் கைகள் ஒன்றில் இருப்பதுதான் உடுக்கை. உடுக்கை இசைக்கப்படுவது இறை வழிபாட்டின் போது, குறி சொல்லும் போதும் சொல்றாங்க. ஓகேங்களா. தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரணடம் பயில்வார் என்பது திருஞான சம்பந்தரோட தேவார வரிகள். ஓகேங்களா. குடமுழா என்பது ஒரு வகை தோல்கருவி. இது அடுத்த கருவி. 5 முகங்களுடைய முரசு வகையை சேர்ந்ததுதான் குடமுழா. ஒரு பெரிய குடத்தின் வடிவில் 5 வட்ட வடிவ வாய்களுடன் அமைந்திருப்பது குடமுழா. குடமுழாவில் பெரியதாக இருப்பது நடுவில் இருக்கும் வாய். குடமுழாவின் ஒவ்வொரு வாயிலிருந்தும் ஒரு தனி வகையான இசை பிறக்கும். பஞ்சமகா சப்தம் எனப்படுவது குடமுழா. பஞ்சம்னா 5 தானே, அப்போ அதுல 5 வாய் இருக்குல்ல, அதனாலதான் பஞ்சமகா சப்தம். பஞ்சமகா சப்தம் எதுன்னு கேட்டா குடமுழான்னு சொல்லணும். ஓகேங்களா. குடமுழாவை பஞ்சமகா சப்தம் என அழைக்க காரணம் ஒவ்வொரு வாயிலும் தனி இசை வருவதான்னு சொல்றாங்க. குடமுழா கோயில்களில் ஒலிக்கப்படும் இசைக்கருவியாகும். குடமுழா காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள இடம் சென்னை அருங்காட்சியகம். குழல் என்பது ஒரு வகை காற்றுக்கருவி. இது அடுத்த கருவி. குழல் என்பது ஒரு வகை காற்றுக்கருவி. மூங்கிலில் வண்டுகள் துளையிட்டு அதன் வழியாக காற்று வீசும் போது எழுந்த இன்னிசை கேட்டு நம் முன்னோர் அமைத்தவை தான் குழல்கள்னு சொல்றாங்க. குழலின் வேறு பெயர்கள் என்ன பார்த்துக்கோங்க. வேயுங்குழல், புல்லாங்குழல். 7 சுரங்களை உண்டாக்குவதற்கு உரிய 7 துளைகளை உடையது குழல். குழல் சுமார் 20 விரல் நீளமுடையதாக இருக்கும்னு சொல்றாங்க. குழல்கள் செய்யப்படும் மரங்கள் என்னன்னா மூங்கில், சந்தனம், செங்காலி, கருங்காலி. கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக கூறும் நூல் எதுன்னு கேட்டா சிலப்பதிகாரம். ஓகேங்களா. குழல் இனிது, யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று வந்து திருக்குறளை சொல்லியிருக்காங்க. கொம்பு என்பது ஒரு வகை காற்றுக்கருவி. கொம்பு என்னும் இசைக்கருவிக்கு அடிப்படையாக அமைந்தது மனிதர்கள் தொடக்க காலத்தில் மாடுகளின் கொம்புகளை பயன்படுத்தி எழுப்பிய ஒலி. அந்த காலத்துல வந்து விலங்கு உறுப்பை பெயராக கொண்ட கருவி தான் வந்து கொம்புன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அந்த காலத்துல ஆபத்து ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அந்த மாட்டு கொம்பை வச்சுதான் ஊதுவாங்களாம். அப்ப அது வந்து ஒரு ஒலி எழுப்பி ஓகே ஏதோ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த காலத்துல என்ன பயன்படுத்திருக்காங்கன்னா கொம்பு. இக்காலத்தில் பித்தளை அல்லது வெண்கலத்தால் கொம்புகள் செய்யப்படுகின்றன. வேடர் வேட்டையின் போது ஊதுவது கொம்புன்றாங்க. கழனி மேடுகளில் காவல் புரிபவர்கள் விலங்குகளையும் கல்வர்களையும் விரட்டுவதற்காக மற்ற காவல்காரர்களை விழித்திருக்க செய்வதற்கு உதவுவதுதான் கொம்பு. இக்காலத்தில் திருவிழா ஊர்வலங்களின் போது இசைக்கப்படும் கொம்புகள் எதெல்லாம்? ஊது கொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்தரி.
சங்கு என்பது ஒரு வகை காற்று கருவி. இயற்கை கருவி எனப்படுவது சங்கு. வளமாக சுழிந்து இருக்கும் சங்கு வலம்புரி சங்கு. சங்கின் ஒளியை சங்க நாதம் என்பர். இலக்கியங்களில் பணிலம் என குறிப்பிடப்படுவது சங்கு தான். ஓகேங்களா? அப்ப பணிலம்க்கு பொருள் என்னன்னு கேட்டா சங்கு. ஓகேங்களா? சங்கு முழங்கப்படுவது கோயில் திருவிழாக்களின் போது, சமயச்சடங்களின் போதும். சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடலோர் எம்பவா என்பது திருப்பாவை வரிகள். சாளரா என்பது ஒரு வகை கஞ்சக்கருவி. சாளரா பித்தளை அல்லது வெண்கலத்தால் செய்யப்படும்ன்றாங்க. ஜால்ரான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். ஒன்றோடு ஒன்று பொருத்தியும் விளம்பின் மீது தட்டியும் தாளத்தின் தேவைக்கேற்ப இசைக்கப்படுவது சால்ரா. சால்ராவின் வேறு பெயர் என்னன்னு கேட்டா பாண்டில். கோயில் கூட்டு வழிபாட்டின் போது இன்னிசை அரங்குகளிலும் இசைக்கப்படும் இன்றியமது இசைக்கருவி சாளரா. சேகண்டி என்பது ஒரு வகை கஞ்ச கருவின்றாங்க. சேகண்டி வட்ட வடிவமான மணி வகையை சார்ந்தது. சேகண்டியை குச்சியாலோ அல்லது இரும்பு துண்டாலோ அடித்து ஒலி எழுப்புன்றாங்க. சேமங்கலம் என்றும் அழைக்கப்படும் கருவி சேகண்டின்றாங்க. ஓகேங்களா? அடுத்து கோவில் வழிபாட்டின் போது இறுதி ஊர்வலத்தின் போதும் இசைக்கப்படுவது சேகண்டி. திமிலை என்பது ஒரு வகை தோல் கருவி. பலாமரத்தால் செய்யப்பட்ட விலங்கு தோலால் கட்டப்பட்டதான் திமிலை. மணற்கடிகார வடிவில் இருக்கும் கருவி திமிலை. திமிலையின் வேறு பெயர் பாணி. இதுல வேறு பெயர் கொடுத்ததுக்கெல்லாம் கன்ஃபார்மா நீங்க பார்த்து வச்சிடும், கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெங்குரல் பம்பை கண்டை வியன் துளி திமிலை தட்டி என்னும் அடி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டா பெரிய புராணம். பறை என்பது ஒரு வகை தோல் கருவி. பறை என்பது விலங்கு தோலால் இழுத்து கட்டப்பட்ட கருவி. பழங்காலத்தில் செய்தியை தெரிவிக்க பயன்படுத்தப்பட்டது எதுன்னு கேட்டா கோட்பறை. ஆணிரையை கவரச் செல்லும் போது முழக்கப்படுவது ஆகோட்பறை. பறையின் இக்கால பெயர் தப்புன்றாங்க. பறையை தப்பை முழக்கி கொண்டு ஆடப்படுவது தப்பாட்டம். மத்தளம் என்பது ஒரு வகை தோல் கருவி. மத்து என்பது ஓசையின் பெயர். இசைக்கருவிகளுக்கு எல்லாம் அடிப்படையாக அமைவது தளம். மத்து கூட்டல் தளம் மத்தளம் என்று ஆகியது என்று கூறுவார் அடியாருக்கு நல்லார். யார் சொன்னார்பார்னா அடியாருக்கு நல்லார். மத்து என்பது ஒரு ஓசையின் பெயராமா. தளம் அப்படின்னா கருவிகளுக்கு எல்லாம் அடிப்படையாக அமைவது தளம் அப்படின்னு சொல்லி அது கூட விளக்கம் கொடுக்குறாங்க. நடுப்பகுதி பெருத்தும் கடைப்பகுதி சிறுத்தும் காணப்படும் கருவிதான் மத்தளம்ன்றாங்க. மத்தளம் மரத்தால் செய்யப்பட்டு வாய்ப்பகுதி வளையங்களில் தோல் இழுத்து கட்டப்பட்டிருக்கும். முதற்கருவி என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டா மத்தளம். ஓகேங்களா? மத்தளம் முதற்கருவி என அழைக்கப்பட காரணம் 2 கைகளாலும் இசைக்கப்படுவதால். சூப்பர். 2 கைகளால் இசைக்கப்படுவதால் அதுக்கு மத்தளம்னு பேர் வந்திருக்கு. அதை முதற்கருவியா கருதுறாங்க. கொட்டி மத்தளம் வாசிப்பவர் ஒருவரும் இருந்தார் என்று கூறும் கல்வெட்டு தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டு. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்தடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர்கீழ் என்பவை நாச்சியார் திருமொழியில் வரும் அடிகள். பாடியது யாருன்னு கேட்டா ஆண்டாள். முரசு என்பது ஒரு வகை தோல்கருவி. தமிழர்கள் போர் துணையாக கொண்ட கருவிகளில் முதன்மையானது முரசு. பழந்தமிழ் நாட்டில் புழக்கத்தில் இருந்த 3 வகை முரசுகள் எதெல்லாம்னா படை முரசு, கொடை முரசு, மணமுரசு. 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக கூறும் நூல் எதுன்னு கேட்டா சிலப்பதிகாரம். மதுரை காஞ்சில் குறிப்பிடப்படும் முரசு மாக்கான் முரசம். முழவு என்பது ஒரு வகை தோல் கருவி. ஒரு முகத்துடைய முரசு வகையைச் சேர்ந்ததான் முழவு. ஒரு பெரிய குடத்தின் வாயில் தோலை இழுத்து கட்டப்பட்ட கருவிதான் முழவு. தோளில் ஒரு வகை பசை மண்ணை தருவி முழக்கப்படுவது முழவு. மன்னமை முழவு என கூறும் நூல் எதுன்னு கேட்டா பொருநாராற்றுப்படை. காலத்தை அறிவிக்க பயன்பட்டவை நாழிகை முழவு, காலை முழவு. கலையுணக் கிழிந்த முழவுமருள் பெரும்பழம் புறநானூறு. யாழ் என்பது ஒரு வகை நரம்பு கருவி. இறுக கட்டிய வில் நாணில் இருந்து 7 மோசையை உணர்ந்து வேட்டுவர் உருவாக்கிய கருவிதான் யாழ். மிக பழமையான யாழ்கள் பேரியாழ், செங்கோட்டியாழ். 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ். ஓகேங்களா? 19 நரம்புகளை கொண்டது மீன் வடிவில் அமைந்தது மகரையாழ். 14 நரம்புகளை கொண்டது சகொட்டையாழ். ஓகேங்களா? யாழின வடிவமே மெல்ல மெல்ல மாற்றமடைந்து பிற்காலத்தில் வீணையாக உருமாறியது. யாழ் போன்ற அமைப்புடைய நரம்பு கருவிதான் வீணையாகும். வீணை 7 நரம்புகளை கொண்டது. அப்போ ஒரு கருவி எவ்வளவு நரம்பு இருக்குன்றத நோட் பண்ணிக்கணும். இடக்கை விரல்களால் நரம்புகளை அழுக்கியும் தேய்த்தும் வழக்கை சுண்டு விரலால் கம்பிகளை மீட்டியும் இசை எழுப்பப்படுவது வீணை. வீணையின் நரம்புகள் மூலம் எழுப்பப்படும் இசையை பெருக்கி அனுப்புவவை குடம், தண்டு முதலிய பாகங்கள். பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்த வீணை எதுன்னு கேட்டா பரிவாதினி. குழல் ஊதுவதில் வல்லவர்கள் முல்லை நில மக்களாகிய ஆயர்கள். ஆயர்களின் இசை திறத்தத்தை விளக்கும் நிகழ்ச்சி இடம்பெற்றது சம்பந்தர் திருப்பதிகத்தில். திருவண்ணாமலை சாரலில் ஆயர் ஒருவர் குழலூதிய இன்னிசை கேட்டு எருமை வந்த நிகழ்ச்சியை பாடியவர் சம்பந்தர். ஓகேங்களா? அடுத்து இலக்கணம். தொகைநிலை, தொகாநிலை தொடர்கள். இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை, பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி, அதாவது தொக்கினா மறைந்து வருமானால் அதனை தொகைநிலை தொடர் என்பர். இத்தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை என 6 வகைப்படும். இதுக்குன்னு தனியா மீனிங் நாம முன்னாடியே கிளாஸ்ல பாத்துறோம். வேற்றுமைனா என்ன, வினைனா என்ன, பண்புனா என்ன, உவமைனா என்ன, உண்மைனா என்ன, அன்மொழினா என்ன அப்படின்ட்டு. இதுல தொகைன்றது இதுல இருக்கிற ஆப்ஷன்ல இதுக்கு இப்ப ஐயாள்கு இன்னது கண்ணுன்னு நம்ம படிச்சோம் இல்லைங்களா, வேற்றுமை உறுப்புகள். இந்த வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வந்துச்சுன்னா அது வேற்றுமை தொகை. அதாவது தொக்கினா மறைந்து வந்துச்சு அது வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் ஒவ்வொன்றுக்கும் வரும். ஓகேங்களா? நம்ம பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் வேற்றுமை தொகை பார்க்கலாம். திருக்குறள் படித்தாள் அப்படின்னு இருக்கு. இத்தொடர் திருக்குறளை, அதாவது ஐ மறைந்து வந்திருக்கு அப்படித்தானே. திருக்குறளை அப்படின்றது படித்தாள் என விரிந்து நின்று பொருள் தருகிறது. இரு சொற்களுக்கும் இடையில் ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவம் மறைந்து வந்துள்ளது. இவ்வாறு இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவம் மறைந்து வந்து பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொகை என்பர். ஓகேங்களா. இது ஐயால் கூ, அதாவது 6 வகையில வரும். ஓகேங்களா. 7ஆம் வேற்றுமை பாருங்க. இரண்டாம் வேற்றுமை, அதாவது முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் வந்து உருபு கிடையாதுல்ல. அப்ப நடுவில் இருக்கிற மிச்ச 6க்குமே வந்து இது வந்து மறைஞ்சு வரும். அதை நம்ம வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அங்க வந்து இரண்டாம் வேற்றுமை 3ஆம் வேற்றுமை பற்றும் இங்க எக்ஸ்ட்ரா தொகைன்னு பார்ப்போம். அதாவது இந்த ஐயால் கூ இன்னது கண் வந்து மறைஞ்சு வந்திருக்கும். திருவாசகம் படித்தான், இதுல வந்து திருவாசகத்தை ஐ வரும், ஆனா மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இது இரண்டாம் வேற்றுமை. தலை வணங்கு, தலையால் வணங்குன்னு வரும், அப்போ ஆள் மறைஞ்சு வந்திருக்குன்னா அப்ப 3ஆம் வேற்றுமை தொகை. சிதம்பரம் சென்றான், சிதம்பரத்துக்கு சென்றான் கூ அப்படின்னு வரும், இது வந்து 4ஆம் வேற்றுமை. மலைவீழ் அருவி, மழைவீழின் கண் அருவி, மழைவீழின் அருவி அப்படி மழைவீழ் அருவி, இதுல வந்து இன் மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இது 5ஆம் வேற்றுமை தொகை. கம்பர் பாடல், கம்பரது பாடல் வரும், இது தொகை வந்து 6ஆம் வேற்றுமை. மலை குகை, மலையின் கண் குகை அப்படின்னு வரும், இது 7ஆம் வேற்றுமை. ஓகேங்களா. அப்ப இந்த மாதிரி இந்த ஐயால் கூ, ஐ ஆல் கூ இன் நது கண், இது 6மே மறைஞ்சு வருது அப்படின்னா அது 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை. அதாவது வேற்றுமையில வேற்றுமை தொகை மறந்து வந்துச்சுன்னா வேற்றுமை தொகை, வெளிப்படையா வந்துச்சுன்னா அது வெறும் வேற்றுமைன்னு வரும். ஓகேங்களா. அடுத்து உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இதுல பணப்பை அப்படின்னு இருக்கு. இது பணத்தை கொண்ட பை என விரிந்து பொருள் தருகிறது. பணம் பை என்னும் இரு சொற்களுக்கு இடையில் ஐ என்னும் வேற்றுமை உருபும் கொண்ட என்னும் சொல்லும் மறைந்து உருபின் பயன் வந்துள்ளன. ஓகேங்களா. அப்போ பணத்தை இங்க ஐ மறைஞ்சு வந்திருக்கு. அதே மாதிரி கொண்ட அப்படின்ற இந்த உருபும் வந்து மறைஞ்சு வந்திருக்கு. அதாவது கொண்ட அப்படின்னு சொல்லும் வந்து மறைஞ்சு வந்திருக்கனால இது உரு பயன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்க செல்லும் பயனும் மறைந்து வருவது, அதுதான் உருபும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு சொன்னாங்க. வருவதும் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை எனப்படும். இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை, இதுலயும் வந்து வகைகள் இருக்கு. பால் குடம், பாலை கொண்ட, இந்த கொண்ட அப்படின்றது மறைஞ்சு வந்திருக்கு. ஒரு சொல்லும் ஒரு உருபும் மறைஞ்சு வந்திருக்கு அப்படின்னா உடன் தொக்க தொகைன்னு சொல்றாங்க. பால் குடம், பாலை கொண்ட குடம். 3ஆம் வேற்றுமை இருந்து பொற்சிலை, பொன்னால் ஆகிய சிலை. 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகைனா மாட்டு கொட்டகை, மாட்டு கட்டப்பட்ட கொட்டகை அப்படின்னு சொல்லுவோம். மாட்டு கொட்டகை, மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை. ஓகேங்களா. இந்த கூவும் மறைஞ்சு வந்திருக்கு, இந்த சொல்லும் மறைஞ்சு வந்திருக்கு. அப்ப இது என்னது 4ஆம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொக்க தொகைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. 3ஆம் வேற்றுமையோடது வந்து பொன்னால், ஆள் மறைஞ்சு வந்திருக்கு, ஆகிய அப்படின்றதும் மறைஞ்சு வந்திருக்கு. அடுத்து வினை தொகை பாருங்க. ஆடுகொடி வளர்த்தமிழ், இத்தொடையில் ஆடு வளர் என்பவை வினை பகுதிகள். இவை முறையே கொடி தமிழ் என்னும் பெயர் சொற்களோடு சேர்ந்து காலம் காட்டாத பெயரச்சங்களாக உள்ளன. அதாவது காலம் காட்டும் இடைநிலைகள் தொக்கி உள்ளன. மேலும் இவை முறையே ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி எனவும் வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ் எனும் முக்காலத்திற்கும் பொருந்தும் பொருள் தருகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுல ஆடு கொடி வளர்த்தமிழ் இது வந்து ஒரு வினை தானே. ஆடு வளர் இது வந்து ஒரு வினை. ஆனா இதுல வந்து ஆடுகின்ற கொடி, வளர்கின்ற தமிழ் அப்படின்ற சில விஷயம் வந்து மறைஞ்சு வந்திருக்கிறதுனாலதான் இது வினை தொகை. அதுவும் இல்லாம இது முக்காலத்தையும் உணர்த்தும். எப்படின்னா ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி, அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த 3 காலத்திற்கும் உரியதா வருது அப்படின்னு சொல்லி இதுல இருக்கிற இடையில இருக்கிற பொருள் வந்து மறைஞ்சு வந்திருக்கு அப்படின்னா அது வினை தொகை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து இவ்வாறு காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சத்தை வினைத்தொகை என்பர் சொல்றாங்க. காலம் கடந்த பெயரச்சம் வினைத்தொகை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து பண்பு தொகை. வெண்ணிலவு கருங்குவளை, இத்தொடரில் வெண்மையும் கருமையும் என்னும் பண்புகள் நிலவு குவளை என்னும் பெயர் சொற்களை தழுவி நிற்கின்றன. ஆன ஆகிய என்னும் பண்புறுப்புகள், ஆன ஆகிய என்னும் பண்புறுகள் வந்து மறைந்து வெண்மையான நிலவு, கருமையாகிய குவளை என்னும் பொருள்களை தருகின்றன. இவ்வாறு பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய என்னும் பண்புறுப்புகள் மறைந்து வருவது பண்பு தொகை அப்படின்றாங்க. ஓகேங்களா. வெண்ணிலவு கருங்குவளை, இதுல வெண்மையான நிலவுன்னு சொல்லியிருக்கலாம், இல்ல கருமையாகிய குவளைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த ஆகிய வெண்மையான ஆன இது இந்த பண்புறுப்பு வந்து மறைஞ்சு வந்தனாலதான் இதை பண்பு தொகை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. வெண்மை கருமை இது வந்து ஒரு பண்பை குறிக்கிறது. ஓகேங்களா. அடுத்து இரு பெயருட்டு பண்பு தொகை. பனை மரம். ஓகேங்களா. இத்தொடர் பனையாகிய மரம் என விரியும் மரம் என்பது பொது பெயர். பனை என்பது மரங்கள் ஒன்றினை குறிக்கும் சிறப்பு பெயர். இவ்வாறு சிறப்பு பெயர் முன்னும், இது நோட் பண்ணிக்கோங்க. சிறப்பு பெயர் பனைன்றது ஒரே ஒரு சிறப்பு தான். பனை இப்ப வாழை மரம்னு வச்சுக்கோங்க. மரம்ன்றது பொது பெயரா இருக்கும், வாழைன்றது சிறப்பு பெயரா இருக்கும். அப்ப இங்க பனைன்றது வந்து சிறப்பு பெயர், மரம்ன்றது வந்து பொது பெயர். இவ்வாறு சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய என்னும் பண்புருவு. அப்ப பனையாகிய மரம் தானே வரும். அப்ப ஆகிய என்னும் பண்புருவு மறைந்து வருவதை இரு பெயருட்டு பண்பு தொகைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா.
அடுத்து உவமை தொகை பாருங்க. மலர்விழி இத்தொடர், மலர் போன்ற விழி, மலர்விழி. நம்ம உவமை தொடர் ஆல்ரெடி நம்ம முன்னாடி கிளாஸ்லயே பார்த்துருப்போம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. உவமை தொகை இதுல மலர்விழின்றது உவமையா, இத்தொடர்ல வந்து மலர் போன்ற விழி தானே வரணும். இத்தொடர்ல மலர் போன்ற விழிதான வரணும் என்று பொருள் தருகிறது. உவமை மலர்விழி, உவமையும் இடையில் போன்ற என்னும் உவம உருபு மறைந்து வந்துள்ளது. ஓகேங்களா. இவ்வாறு உவமைக்கும் உவமையத்துக்கும் இடையில் போல, போன்ற, நிகர, அன்ன முதலிய உவம உருபுகள் ஒன்று மறைந்து வருவதா உவமை தொகைன்றாங்க. ஓகேங்களா. அடுத்து உம்மை தொகை பார்க்கலாம். உம்மை தொகை வந்து இங்க கொடுத்திருக்காங்க. இரவு பகல் தாய் தந்தை, இத்தொடர்கள் இரவும் பகலும் தாயும் தந்தையும் என விரிந்து பொருள் தருகின்றன. இதில் சொற்களின் இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருகிறது. அப்போ இவ்வாறு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவதா உம்மை தொகை அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. தெரிந்து கொள்வோம். ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்களில் என்னும் உருவு வெளிப்பட வருவது எண்ணுமை. அதாவது உம்மை தொகை அப்படின்னா மறைஞ்சு வந்திருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதாவது எண்ணுமை அப்படின்னு சொன்னா வந்து வெளிப்படையா வரும். தாயும் தந்தையும் வெளிப்படையா வந்துச்சுன்னா வந்து அது எண்ணுமை. தாய் தந்தை இப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து உம்மை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. உம்மை தொகையில எடுத்துக்காட்டு இரவும், இது வந்து எண்ணுமைக்கு எடுத்துக்காட்டு இரவும் பகலும் பசுவும் கன்றும், இது வந்து எண்ணுமைக்கு. ஓகேங்களா. இது உம்மைக்கு கிடையாது, எண்ணுமைக்கு. அடுத்து அன்மொழி தொகை. பொற்றொடி வந்தாள். ஓகேங்களா. தொடி அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்து வளையல். இத்தொடரில் பொற்றொடி என்பது பொன்னாலான வளையல் என பொருள் தரும். இத்தொடர் வந்தாள் என்னும் வினை சொல்லை தழுவி நிற்பதால் பொன்னாலாகிய வளையலை அணிந்த பெண் வந்தாள் என்னும் பொருள் தருகிறது. இதில் ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருவம் ஆகிய என்னும் அதன் பயனும் மறைந்து வந்து வந்தாள் என்னும் சொல்லால் பெண் என்பதையும் குறிப்பதால் இது மூன்றாம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை எனப்படும் சொல்றாங்க. இவ்வாறு வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உண்மை ஆகிய தொகைநிலை தொடர்களுள் அவை அல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து வருதல் அன்மொழி தொகை. ஓகேங்களா. அது எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க. அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. ஓகேங்களா. அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகைன்னு பிரிச்சிருப்பாங்க. அடுத்து தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடருக்கு ஒரு தொடரில் இரு சொற்கள் வந்து அவற்றின் இடையில் எச்சொல்லும் எவ்வுருவும் மறையாமல் நின்று பொருள் உணர்த்தினால் அதனை தொகாநிலை தொடர் என்பர். ஆமா, இப்போ நம்ம இவ்வளவு தூரம் பார்த்தது வந்து எல்லாமே தொகைநிலை தொடர், தொக்கி வருவது, அதாவது மறைந்து வருவது. இப்ப பார்க்க போறது தொகாநிலை தொடர். இது எல்லாமே வெளிப்படையா வரும்ன்றாங்க. அதுல வந்து ஒரு 9 இருக்கு. ஓகேங்களா. எழுவாய் தொடர், விழித்தொடர், வினை முற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர் என 9 வகைப்படுன்றாங்க. ஃபர்ஸ்ட் எழுவாய் தொடர் பார்க்கலாம். எடுத்துக்காட்டு இந்த மல்லிகை மலர்ந்தது. மல்லிகை என்னும் எழுவாயை தொடர்ந்து மலர்ந்தது என்னும் பயனிலே அமைந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளது. இது எழுவாய் தொடராகும். மல்லிகை மலர்ந்தது இதுல வந்து மல்லிகை என்னும் எழுவாயை தொடர்ந்து மலர்ந்தது என்னும் பயனிலே அமைந்தது. நார்மலாவே அமைஞ்சிருச்சு. அப்போ இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்திருக்குது. மல்லிகை மலர்ந்தது அதாவது ஓகேங்களா. இது மறையாம வெளிப்படையா வந்திருக்கு. அப்ப இது என்னது? எழுவாய் தொடர்ன்றாங்க. ஓகேங்களா. அடுத்து விழித்தொடர். இதில் நண்பா படி, நண்பா என்னும் விழிப்பெயர் படி என்னும் பயனிலை கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதா இது விழித்தொடர். நண்பா அப்படின்னு ஒரு அழைக்கிறது. ஓகேங்களா. அதுதான் வந்து விழித்தொடர்ன்ற. போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் விழி அப்படின்னா என்ன, அதுக்கு பொருள் அப்படின்னா அழைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நண்பா அப்படின்னு சொல்லி ஒரு அழைக்கிற மாதிரி கூப்பிடுறோம். அதனாலதான் அது வந்து விழித்தொடர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து வினை முற்று தொடர். சென்றனர் வீரர். இதில் சென்றனர் என்னும் வினை முற்று வீரர் என்னும் பெயரை கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளது. இது வினை முற்று தொடர்ன்றாங்க. ஓகே. அடுத்து பெயரச்ச தொடர். வரைந்த ஓவியம். இதில் வரைந்த என்னும் எச்ச வினை ஓவியம் என்னும் பெயர்ச்சொல் கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளது. அது பெயர். இதுல எடுத்துக்காட்டும் அதுக்கு என்ன தொடர் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து வினை எச்ச தொடர். வினை எச்ச தொடர்னா தேடி பார்த்தான். இதில் தேடி என்னும் வினை எச்ச சொல் பார்த்தான் என்னும் வினைமுற்று சொல் கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது வினை ஏற்ற தொடர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து வேற்றுமை தொகாநிலை தொடர். கவிதையை எழுதினர். இதில் என்னும் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துவதால் இது வேற்றுமை தொகாநிலை தொடராகும். என்றது இரண்டாம் வேற்றுமை உருபு தானே, அதுதான். அடுத்து இடைச்சொல் தொடர். பிற மற்ற. இதில் மற்ற என்னும் இடைச்சொல் வெளிப்படையாக வந்துள்ளதால் இது இடைச்சொல் தொடர்ன்றாங்க. உரிச்சொல் தொடர். சாலவும் நன்று. இதில் சால என்னும் உரிச்சொல் வெளிப்படையாக வந்துள்ளதால் இது உரிச்சொல் தொடர்ன்றாங்க. அடுத்து அடுக்கு தொடர். இதில் ஒரே நன்றுள்ளதால் இது சொல் பலமுறை அடுக்கி வந்து அடுக்கு தொடர் ஆகும். இது ஆல்ரெடி நம்ம முன்னாடி கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். அடுக்கு தொடர் என்ன, இரட்டை கிளவினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. அடுத்து கலைச்சொல் பார்க்கலாம். கிராஃப்ட்ஸ் அப்படின்னா கைவினை பொருட்கள், ஃப்ளூட் அப்படின்னா புல்லாங்குழல், ட்ரம் அப்படின்னா முரசு, பேஸ்கட்ரினா கூடை முடைதல், நிட்டிங்னா பின்னுதல், ஹார்னா கொம்பு, ஆர்டிசன்னா கைவினைஞர், ரைட்னா சடங்கு. ஓகேங்களா. அடுத்து இயல் 6 பாருங்க.
வையம் புகழ் வணிகம், வணிகத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. வளம் பெருகுக, வளம் பெருகுக என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டா தகடூர் யாத்திரை. தகடூர் யாத்திரை ஆசிரியர் பெயர் யாருக்கும் தெரியாது. தகடூரின் இன்றைய பெயர் தர்மபுரி. முழுமையாக கிடைக்காத நூல்களும் ஒன்றுதான் தகடூர் யாத்திரை. தகடூர் யாத்திரை நூலின் சில பாடல்கள் புறத்திரட்டு என்னும் தொகுப்பு நூலில் உள்ளன. தகடூர் யாத்திரை நூலின் சில பாடல்கள் புறத்திரட்டு எனும் தொகுப்பு நூலில் உள்ளனன்னு சொல்றாங்க. வான்மழையால் பயிர்கள் செழித்து உழவர் பெருமக்கள் உவக்கும் காட்சியை கூறும் நூல் தான் தகடூர் யாத்திரைன்றாங்க. பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக, முட்டாது வந்து மழை பெய்க பெய்த பின் ஒட்டாது வந்து கிளை பயில்க, பால்வார் பிறைஞ்சி கதிரீன அக்கதிர் ஏர்கழு செல்வர் களம் நிறைக, அக்களத்து போரெல்லாம் காவாது வைகுக, பெடையோடு நாரை பிரியும் விளைவயல் யானர் தாக அவன் அகன்றலை நாடு, இட்ட வித்து எஞ்சாமை நாறுக என்பதன் பொருள் விதைகள் குறைவின்றி முளைவிடுக, பால்வார் பிறைஞ்சி கதிரீன என்பதன் பொருள் பால் முற்றி கதிர்களை ஈனுக. இதுல சொல்லும் பொருள் பாருங்க. வாரினா வருவாய், வைகுகன தங்குக, எஞ்சாமைனா குறைவின்றி, ஓதைனா ஓசை, முட்டாதுனா தட்டுப்பாடின்றி, வெறியினா அஞ்சி. ஓகேங்களா. ஒட்டாதுனா வாட்டமின்றி, யானர்னா புது வருவாய். அடுத்து மழை சோறு. பசியும் பஞ்சம் மிகுந்த காலத்தில் ஒவ்வொரு வீடாக சென்று உப்பில்லா சோற்றை வாங்கி பொது இடத்தில் வைத்த அனைவரும் உண்பதுதான் மலை சோற்று நோன்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பண்ணா அந்த மழை மேகம் மனம் இறங்கி நமக்கு மழை கொடுத்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவங்க பண்ணுவாங்க அப்படி. ஓகேங்களா. அடுத்து கொடிய பஞ்சத்தை காட்டும் அடையாளமாக நிகழும் வழிபாடுதான் மலை சோற்று நோன்பு. மழை சோற்று நோன்பை கண்டு வானம் மனமிறங்கி மழை பெய்யும் என்பது நம்பிக்கை. மழை சோறு பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டா பழந்தமிழ் வழிபாட்டு மரபுகள். அந்நூலில் உள்ள கொங்கு நாட்டு மலைச்சோறு வழிபாடு எனும் கட்டுரையில் பாடல் இடம்பெற்றுள்ளது. பழந்தமிழ் வழிபாட்டு மரபுகள் நூலின் பதிப்பாசிரியர் யாருன்னு கேட்டா ஆ கௌரன். அடுத்து கொங்கு நாட்டு வணிகம். தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறுபவை தொல்காப்பியம் சங்க இலக்கியங்களும். வான்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் தொல்காப்பியம். மூவேந்தர்கள் பற்றிய செய்தியில் இடம்பெறும் நூல்கள் எதுன்னு கேட்டா வால்மீகியோட ராமாயணம், மகாபாரதம், அர்த்த சாஸ்திரம் மற்றும் அசோகர் கல்வெட்டு. மூவேந்தர்களில் சேரர்களே பழமையானவர்கள் என்பதற்கு சான்றாக கூறப்படுவத சேர சோழ பாண்டியர் அப்படி தொடர்ந்து வர்றது. போந்தை வேம்பை ஆரண வருவும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் என்று சேரரை முதல் வைத்து கூறும் நூல் எதுன்னு கேட்டா தொல்காப்பியம். சேரர்களின் நாடு குடநாடு. சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. வஞ்சி நகரம் இருந்த இடம் பேரியாறு அரபிக்கடல் கலக்கும் இடம். வஞ்சி நகரை கரூர் என்றும் அழைப்பர். வஞ்சி நகரை கரூர் என்றும் அழைப்பர்ன்றாங்க. ஓகேங்களா. அடுத்து சேர நாட்டின் துறைமுகங்கள் தொண்டி, முசிறி, காந்தலூர். சேரர்களின் கொடி விற்கொடி. சேரர்களின் பூ பனம்பூ. பண்டைய சேரநாடு என்பது இன்றைய கேரள பகுதிகளும் தமிழ்நாட்டின் சேலம், கோவை மாவட்டங்களில் சில பகுதிகளும். கொங்கு நாடு எனப்படுவது சேலம், கோவை பகுதிகள். சேலம், கோவை பகுதிகளை ஆட்சி செய்தவர்கள் சேரர்களின் உறவினர். கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா கார்மேக கவிஞர். வடக்கே பெரும்பாலை, தெற்கே பழனிமலை, மேற்கே வெள்ளிமலை, கிழக்கே மதிர்கரை என கொங்கு மண்டலத்தின் எல்லையை கூறும் நூல் எதுன்னு கேட்டா கொங்கு மண்டல சதகம். கொங்கு மண்டலம் என்பது நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களையும் சேலம், கரூர் மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் உள்ளடக்கியது. கொங்கு நாட்டை வளம் செழிக்க செய்யும் ஆறுகள் காவிரி, பவானி, நொய்யல், அமராவதி. அமராவதி ஆற்றின் வேறு பெயர் ஆண்பொருணை. ஒரு நாட்டின் நாகரிக நல்வாழ்விற்கு அடிப்படையாக விளங்குபவை உழவு, கைத்தொழில், வணிகம். கடல் வணிகத்தில் சேரநாடு சிறந்தமைக்கு காரணம் அந்நாட்டின் இயற்கை அமைப்பு. கடற்போரில் வெற்றி பெற்றவன் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன். சேர மன்னர்களால் அடைக்கப்பட்ட கடற்கொள்ளையர்கள் கடம்பர். சேரர்களின் சிறந்த துறைமுகம் எதுன்னு கேட்டா முசிறி. முசிறியில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டவை மிளகு, முத்து, தந்தம், பட்டு, மணி. முசிறி துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்பட்டவை பொன், மென்மை மிக்க புடவைகள், சித்திர வேலைப்பாடு அமைந்த ஆடைகள், பவளம், செம்பு, கோதுமை. மீனோடு நெற்குவையி மிசையம்பியின் மனைமறுக்குந்து என்று கூறும் நூல் புறநானூறு. கலந்தந்த பொற்பரிசம் கழித்தோணியில் கரை சேர்க்குந்து என்று கூறும் நூல் புறநானூறு. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல். உப்பும் நெல்லும் ஒரே மதிப்படியாக இருந்தன என்று கூறும் நூல் எதுன்னு கேட்ட அகநானூறு. நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொள்ளிரோவென சேரிதோறும் நுவலும் என்னும் பாடல் வரைக்கும் இடம்பெற்ற நூல் அகநானூறு. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் எங்கன்னு கேட்டா நீலகிரி. நீலகிரி மாவட்டத்தில் விளைவன காப்பி, தேயிலை, உருளைக்கிழங்கு, கேரட், முட்டைகோஸ், தைலமரம், யூக்கலிப்டஸ் அதிகம் வளரும் இடம் நீலகிரி. தேயிலை தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் எதுன்னு கேட்டா நீலகிரி. நீலகிரியில் உள்ள தொழிற்சாலைகள் புகைப்பட சுருள் தொழிற்சாலை, துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை, தைலமர எண்ணெய் தொழிற்சாலை. கோவன் புத்தூர் என்னும் பெயர் கோயம்புத்தூர் என அறிவியுள்ளது. பஞ்சாலைகள், நூற்பாலைகள், மின்சார பொருட்களும் வீட்டு உபயோக பொருட்களும் தயாரிக்கும் தொழிற்சாலை நிறைந்த மாவட்டம் எதுன்னு கேட்டா கோயம்புத்தூர். ஓகேங்களா. திண்டுக்கல்லில் விளைவன நெல்லு, சோளம், திளை வகைகள், வாழைப்பழம், காய்கறிகள். மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிப்பதால் தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படுவது திண்டுக்கல். அரிசி, தோல் பூட்டு ஆகிய தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் திண்டுக்கல். சின்னாளப்பட்டி சுங்குழி சேலைகள் திண்டுக்கல் மாவட்டத்தில் நெய்யப்படுபவை. பரப்பளவில் தமிழ்நாடு இரண்டாவது பெரிய நகரம் எதுன்னு கேட்டா ஈரோடு. ஈரோடு மாவட்டத்தில் விளைவன நெல்லு,
நிலக்கடலை, மஞ்சள், கரும்பு, பருத்தி. மஞ்சள் சந்தை நடைபெறும் இடம் ஈரோடு. ஈரோடு மாவட்டத்தின் பிற தொழில்கள் நூல் நூற்பு துணிகளுக்கு சாயம் ஏற்றுதல், அச்சிடுதல், தோல் பதனிடுதல். பின்னலாடை நகரம் எதுன்னு கேட்டா திருப்பூர். திருப்பூர் மாவட்டத்தின் முக்கிய பயிர்கள் நெல், கரும்பு, பருத்தி, வாழை. பின்னலாடைகள் ஆயத்த ஆடைகள் மூலம் பெரும் வருவாய் ஈட்டும் மாவட்டம் திருப்பூர். இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவாகிய நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா இருப்பது திருப்பூர் மாவட்டத்தில். தேசிய அளவில் புகழ்பெற்றவை காங்கேய காளைகள். அதிகமாக காணப்படுறது எங்கன்னு கேட்டா திருப்பூர் மாவட்டத்துல தான். நாமக்கல் மாவட்டத்துல மலைகள் என்னென்னா பச்சை மலை, கொல்லிமலை, சேர்வராயன் மலையின் ஒரு பகுதி. நாமக்கல் மாவட்டத்தில் விளைவன நெல்லு, கரும்பு, சோளம், நிலக்கடலை, அப்புறம் பருத்தி. நாமக்கல் மாவட்டத்தில் விளையும் மலைப்பகுதி பயிர்கள் என்னன்னா திராட்சை, ஆரஞ்சு, காப்பி, பாக்கு, ஏலம். முட்டை கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியிலும் இந்தியாவிலே முதலிடம் பெறுவது எதுன்னு கேட்டா நாமக்கல். சிற்றுந்து, சரக்குந்து ஆகியவை அதிக அளவில் இயங்கும் மாவட்டம் நாமக்கல். மாங்கனி நகரம் எனப்படுவது சேலம். சேலம் மாவட்டத்தில் விளைவன நெல், பருப்பு வகைகள், பருத்தி, கரும்பு, மாம்பழம், காப்பி, பாக்கு. இந்தியாவிலே அதிக அளவு ஜவ்வரிசி உற்பத்தி செய்யப்படும் மாவட்டம் எதுன்னு கேட்டா சேலம். தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் எதுன்னு கேட்டா சேலம். சேலம் மாவட்டத்தின் சிறந்த தொழில்கள் ஒன்று பால் பண்ணை தொழில். ரசாயன பொருள், அலுமினியம், சந்தன எண்ணெய், வனஸ்பதி ஆகியவை தயாரிக்கும் ஆலைகள் கொண்ட மாவட்டம் எதுன்னு கேட்டா சேலம். முலாம் பூசும் தொழில் பெருமளவில் நடைபெறும் மாவட்டம் சேலம். ஏழைகளின் ஊட்டி எனப்படுவது ஏற்காடு. வஞ்சிமா நகரம் என்று அழைக்கப்படும் ஊர் கரூர். கிரேக்க அறிஞர் தாலமி தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்ட ஊர் கரூர். கரூர் மாவட்டத்தில் விளைவன நெல்லு, சோளம், கேழ்வரகு, கம்பு, கரும்பு. கல்குவாரிகள் அதிகம் உள்ள இடம் கரூர். கைத்தறி நெசவாடைகளுக்கு பெயர் பெற்ற மாவட்டம் கரூர். கரூரில் நடைபெறும் பிற தொழில்கள் தோல் பதனிடுதல், சாயமேற்றுதல், சிற்ப வேலைகள். பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக விளங்கும் ஊர் கரூர். முத்து நகரம் என அழைக்கப்படுவது தூத்துக்குடி. குட்டி ஜப்பான் எனப்படுவது சிவகாசி. தூங்கா நகரம் மதுரை. தீப நகரம் திருவண்ணாமலை. பழுப்பு நிலக்கரி கிடைக்கும் இடங்கள் கடலூர் மாவட்டம், நெய்வேலி, புதுச்சேரியின் சில பகுதிகள். பழுப்பு நிலக்கரி குறைந்த அளவு காணப்படும் மாவட்டங்கள் தஞ்சை, பெரம்பலூர், சிவகங்கை, நீலகிரி, திண்டுக்கல், திருவள்ளூர், கன்னியாகுமரி. ஓகேங்களா. அடுத்து காலன் உடன் வரும் கதையை எழுதியவர் யாருன்னா காசி சிவகுமார். காசி சிவகுமாரின் முழு பெயர் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். இவர் பிறந்த ஊர் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கன்னிவாடி. காசி சிவகுமார் எழுதியவை 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகள். சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர் காசி சிவகுமார். காசி சிவகுமார் எழுதிய நூல்கள் கன்னிவாடி, குணச்சித்திரங்கள், உப்பு கடலை குடிக்கும் பூனை. ஓகேங்களா. காலன் உடரும் கதையில் இது அவ்வளவு தேவையில்ல. சீமை, கருவேல், முட்கள் அதிகம் உள்ள ஊர் கிருஷ்ணபுரம். வெஞ்சனம் என்பதன் பொருள் பொரியல் அப்படின்றாங்க. ஓகேங்களா. அடுத்து புணர்ச்சி. தமிழ் அமுதம் ஆகிய இரு சொற்களையும் சேர்த்து சொல்லி பாருங்கள். தமிழ் அமுதம் என்று ஒலிக்கிறது அல்லவா. இவற்றுள் முதலில் உள்ள சொல்லை நிலைமொழி, இது முதல்ல இருக்கிற சொல்லு நிலைமொழி என்றும் அதுடன் சேரும், அதாவது அமுதம் அப்படின்றது வருமொழி என்றும் கூறுவர். இவ்விரு சொற்களும் சேரும் போது நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும். நிலைமொழின்னு எது சொன்னோம் தமிழ், அமுதம்ன்றது வருமொழி. இந்த நிலைமொழியோட லாஸ்ட் எழுத்து, அதாவது தமிழ்ல ழாவும் அமுதத்துல ஆவும், இது முதல் எழுத்தும் இணைகின்றன. ஆமா, நிலைமொழியோட இறுதி எழுத்தும் வருமொழியோட முதல் எழுத்தும் இணைகின்றன. இவ்வாறு நிலைமொழியும் வருமொழியும் முதலும் இணைவதை புணர்ச்சி என்கிறோம்ன்றாங்க. ஓகேங்களா. நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி. இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. நிலைமொழியோட லாஸ்ட், அதாவது எடுத்துக்காட்டு சிலை அழகு. சிலை அழகுன்றது லை அப்படின்னா ஐயின் வருது இல்லைங்களா. அப்போ இது என்னது உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி எனப்படும். சிலை அழகு எடுத்துக்காட்டுக்கு சிலை அழகுன்னு கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு லைன்றத பிரிச்சா இல் கூட்டல் ஐ, அதாவது ஐயின் வருது இல்லைங்களா. அப்ப இது என்னது உயிரெழுத்து, அப்ப இது உயிரீற்று புணர்ச்சின்றாங்க. ஓகேங்களா. அடுத்து நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அதற்கு மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்றாங்க. எடுத்துக்காட்டு மண் அழகு, மண் கூட்டல் அழகுன்றாங்க. ஓகேங்களா. இப்ப மண்ணுன்றது என்னது மெய்யெழுத்து தானே, அப்ப இறுதியில வந்திருக்கு, அதனால இது மெய்யீற்று புணர்ச்சி. வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் புணர்ச்சி எனப்படும். வருமொழியில் இது நிலைமொழியில் பார்த்துட்டோம். ஓகேங்களா. இது வருமொழியில. வருமொழினா ரெண்டாவது வார்த்தை. வருமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தா இருந்துச்சு, அது உயிர் முதல் புணர்ச்சி. வருமொழியில முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய் முதல் புணர்ச்சி எனப்படும். எடுத்துக்காட்டு பொன் சிலை. ஓகேங்களா. அதுல பொற்சிலை அப்படின்றாங்க. சீன்றது இச்சு கூட்டல் இன் வரும். அப்ப இச்சுன்றது மெய்யெழுத்தா, அப்ப அதனால அது மெய் முதல் புணர்ச்சி எனப்படும். ஓகேங்களா. இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும். நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது இயல்பு புணர்ச்சின்றாங்க. எடுத்துக்காட்டு தாய்மொழி. இதுல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா. தாய் கூட்டல் மொழி, தாயின் அப்படியே இருக்கு, மொழி அப்படியே இருக்கும். இதுல முதல் நிலைமொழியோட எழுத்து மாறல, வருமொழியோட எழுத்து மாறல, அப்ப இது அப்படியே இருந்திருக்கனால இதுதான் இயல்பு புணர்ச்சின்றாங்க. ஓகேங்களா. இரு சொற்களிலும் எம்மாற்றமும் நிகழவில்லை. உடல் கூட்டல் ஓம்பல், உடல் ஓம்பல். இங்கு இல் கூட்டல் ஓ
இணைந்து லோ என்னும் உயிர்மை எழுத்து ஆயிற்று. புதிய எழுத்து எதுவும் தோன்றவோ வேறு எழுத்தாக திரியவோ மறையவோ இல்லை. இரண்டு சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலோ வருமொழியிலோ அல்லது இரண்டிலுமோ மாற்றங்கள் நிகழுமாயின் அது விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப இயல்பு புணர்ச்சினா என்ன, விகார புணர்ச்சினா என்னன்னு பாத்துக்கணும். இயல்பு புணர்ச்சினா அப்படியே இருக்கும், எந்தவித மாற்றமும் அதுல ஏற்படாது, அது இயல்பு புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவது தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் கூட்டல் தாய், இதுல இத்து வந்து சேர்ந்திருக்கும், அப்போ ஒரு புது எழுத்து சேர்ந்திருக்கனால இது வந்து தோன்றல் விகாரம்ன்றாங்க. இரு சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வதும் உண்டு. நாடக கலை, நாடகம் கூட்டல் கலை. ஓகேங்களா? இங்கு கெடுதல் விகாரத்தின்படி நிலைமொழி சாற்றில் உள்ள மகரமை மறைந்தது, தோன்றல் விகாரத்தின் கா என்னும் மெய் எழுத்து தோன்றியதுன்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ மொத்தம் விகார புணர்ச்சியில எத்தனை இருக்கு? தோன்றல், திரிதல், கெடுதல். ஓகேங்களா? தோன்றல்னா ஒரு எழுத்து புதுசா தோன்றல் தான் தோன்றல் விகாரம். அடுத்து திரிதல் அப்படின்னா ஒரு எழுத்து வேற விதமா மாறுறது, ஒரு எழுத்து வந்து வேற விதமா மாறுவது தான் திரிதல். அடுத்து கெடுதல்னா அந்த இடத்து ஒரு எழுத்து வரவே வராது, அதுதான் கெடுதல். ஓகேங்களா? அடுத்து கலைச்சொல் பார்க்கலாம். த்ரெட் அப்படின்னா நூல், லூம் அப்படின்னா தறி, டைரி ஃபார்ம்னா பால் பண்ணை, டேனிங்னா தோல் பதனிடுதல், ஸ்டிச் அப்படின்னா தையல், ஃபேக்டரினா ஆலை, டையிங்னா சாயமேற்றுதல், ரெடிமேட் ட்ரெஸ்னா ஆயத்த ஆடை. ஓகேங்களா? இதோட 3 இயல் முடிஞ்சிருச்சு, அதாவது 4, 5, 6 இந்த 3 இயலும் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் 7, 8, 9வது இயல் வந்து உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.